பார்க்கறதுக்கு பயங்கரமாக ஆபத்தோட அறிகுறி அப்படி தோணும். ஆனால் இது மேட்ரே இல்லை, ரொம்ப 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 நார்மல் விஷயம். நியூபார்னுக்கு பொதுவாக இருக்கிற இந்த 5 கண்டிஷன் பற்றி தான் சொல்கிறேன். ட்ரை ஸ்கின், நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்கின்னு உலர்ந்து ட்ரை ஆகி கிராக் ஆகும். இது ஒன்றுமே இல்லை, ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஷெட்டிங் ஆஃப் த ஸ்கின், பழைய தோல் ட்ரை ஆகி உறிஞ்சி புது தோல் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ட்ரைனஸ் ஃபர்ஸ்ட் 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் நார்மல், அதுக்கு மேலே இருந்தால் தான் தப்பு. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கிறது, பேபி ஆக்னே அப்படின்னு சொல்லுவோம், நார்மல். ஏன்? அம்மாவோட ஹார்மோன் குழந்தைக்கு போயிருக்கும், அதனால எண்ணெய் சுரப்பிகள் நிறைய உற்பத்தியாகி பிம்பிள்ஸை வரவழைக்கும். நியூபார்ன் பேபி விக்கிக்கிட்டே இருக்கிறது. ஏன்? ஒன்றுமே இல்லை, லங்ஸுக்கும் ஸ்டொமக்குக்கும் நடுவில் டயஃப்ராம்னு ஒரு மசில் இருக்கும், இதுவும் மூச்சு விடுறதுக்கு ஹெல்ப் ஆகும். இது அப்போ தான் டெவலப்மெண்ட் நல்லா ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால அப்பப்போ கான்ட்ராக்ட் பண்ணும், சுருங்கி விரியும். ஸோ பால் குடிக்கும் பொழுதும் பால் குடித்த பிறகும் அதனால தான் விக்கல் வருது. கண்ணில் எப்போ பார்த்தாலும் வெள்ளையாக டிஸ்சார்ஜ், எல்லோ கலரில் ஐ டிஸ்சார்ஜ், கண்ணில் பூளை கட்டிக்கிட்டே இருக்குது. கட்டதானே செய்யும், அது ரொம்ப நார்மல். ஏன்னா 2 ரீசன். டிஎஸ், கண்ணீர் ஒழுங்காக உற்பத்தி ஆகாது, ஸோ அதனுடைய ஃபார்மேஷனில் இந்த மாதிரி மாறும். ப்ளஸ் கண்ணீர் எப்பயுமே என்ன ஆகும் தெரியுங்களா, உற்பத்தியாகி கண்ணில் உற்பத்தியாகி மூக்கு கடியில் ஒரு குழாய் வழியாக வாய்க்கு சென்றடையும். மூக்கு பொதுவாக குழந்தைங்களுக்கு தட்டையாகவும் இருக்கும், ப்ளஸ் அந்த டக்ட் அடிக்கடி பிளாக் ஆகிக்கும், அதனால டிஸ்சார்ஜ் வருது. முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும், இதுவும் நார்மல், அம்மாவுடைய ஹார்மோன் எஃபெக்ட் தான்.